இல்ல அதாவது அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து டெல்லி ஹைகோர்ட்ல ரொம்ப தொடர்ந்து தேர்தல் கமிஷன் ரொம்ப தெளிவா ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அதாவது அன்புமணி தான் தலைவர்ன்னு எங்க ஆவணங்கள்ல இருக்கு. அவருக்கு தான் மாம்பழ சின்னம் என்ற போன்ற விஷயங்கள சொல்லிட்டு, ஒரு டாக்டர் ராமதாஸ் அவர்களோட மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுன்றது தான் நேத்து வந்த செய்தி. அதனால இனிமே பாமக தலைவர் அன்புமணி தான் தேர்தல் ஆணையம் அவர் தான் அங்கீகரிச்சிருக்கு. மாம்பழ சின்னமும் அவருக்கு தான் குடுத்துருக்கு. அப்ப இனிமே ராமதாஸ் அவர்கள் தேர்தல்ல போட்டி போடுறதுன்னா, இனிமே அவர் தனி சின்னத்துல போட்டி போடணும். இல்ல ஒரு தனி பேர்ல கட்சி துவங்கணுன்ற ஒரு நெசசிட்டி அவசியம் வருது அவருக்கு ஆக்சுவலா. அந்த அவசியத்துக்கு ஏற்ப அவர் ஐயா பாமகன்னு ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு சுயேட்சை சின்னம் கேட்டு போலாமே தவிர, மாம்பழ சின்னம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. தனியா அதிமுக ஆரம்பிச்சு ஒரு சுயேட்சை சின்னங்கள்ல சப்போஸ் அவர் ஒரு 40% தொகுதிகளுக்கு மேல 5% தொகுதிகளுக்கு மேல போட்டி போட்டாருன்னா, அவருக்கு ஒரு காமன் சிம்பல் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவரு ஆரம்பிச்சு எத்தனை தொகுதிகள்ல போட்டி போடுவார், யார் கூட கூட்டணி வச்சுப்பார் இதெல்லாம் தெரியாது. அவருக்கு இத விட்டா வேற வழியும் கிடையாது இந்த தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு. ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு சுயேட்சை சின்னத்துல தான் போட்டி போட முடியும். இனிமேல் அவர் உச்சநீதிமன்றத்துல போகலாம். அதெல்லாம் போனா அவ்வளவு சீக்கிரம் அது முடியுமா தெரியாது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயும் தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்துல எந்த என்கொயரியும் பண்ண மாட்டாங்க. தேர்தல் கமிஷன்கிட்ட முடிவை விட்டுருவாங்க. அதனால அதே மாரி உரிமையியல் நீதிமன்றத்துக்கு போனாலும் அது ரொம்ப கால விரயமாகும், நேரமாகும். தீர்ப்பு அவ்வளவு சுலபத்துல வராது. அதனால ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரே வழி தனியாக பெயர்ல ஒரு கட்சி துவங்குவதுதான். அதற்கான முயற்சிகள்ல அவங்க இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திரு பிரியன், அதே நேரத்துல இப்போ கட்சி அப்படிங்கிறது அன்புமணி பக்கம் போறதா உறுதியாயிருச்சு அப்படின்றப்போ, ராமதாஸ் இப்போ கட்சி தொடங்கி அவங்க போட்டியிடுறது அப்படின்றப்போ, அவங்களுக்கான வலிமை கூட்டணி பக்கம் எந்த பக்கம் போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவர்தான் தொடர்ந்து கூட்டணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. திமுக கதவை தட்டிட்டு இருக்காரு. திமுக இதுவரையும் அதுக்கு ஓகே பண்ணவே இல்ல. அதே மாரி நடுவுல தாவேகாவோட போறதா சொன்னாங்க. தாவேகா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க கூட அவங்க பேசவே இல்லைன்ட்டாங்க. நடுவுல அமித்ஷா பிளவுபட்ட பாமக ஒன்றுபடுத்தணும். இல்லாட்டி ஓட்டு பிளந்து ஓட்டுகள் பிரிந்து என்டிஏ தான் தோற்கும். அதனால பிளவுபட்ட பாமகவை ஒன்றுபடுத்தணும்னு முயற்சியில அமித்ஷாவும் இறங்கியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அது எவ்வளவு தூரம் வெற்றியா முடியும்னு தெரியாது. இதே பிளவுபட்ட நிலையிலேயே பாமக அன்புமணி அப்புறம் ராமதாஸ் அவர்கள் ஒரு தனி கட்சி அப்படின்னு போனாங்கன்னா, கீழ் லெவல்ல பாமகவோட ஓட் பேங்க் பிளவுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனாலுமே பெரும்பாலோர் அன்புமணி பக்கம் இருக்கிறதா ஒரு செய்தி இருந்தா கூட, ஓரளவுக்கு ஒரு கணிசமா ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இல்ல இடைப்பட கொஞ்ச நாட்கள் தானே இருக்கு. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கட்சியுடைய பேரு, சின்னம்லாம் கொண்டு போய் சேர்த்த முடியுமா? அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம் தான். இருந்தாலுமே கட்சியை ரிஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது இன்னும் இப்போ அது கூட ஒரு 15 நாளுக்குள்ள அது பண்ணியாகணும். இல்லாட்டி இன்னொரு இந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் 17ஆம் தேதி வெளியிடுறாங்க. நேத்து பாஜகவுடைய அந்த மேலிட பொறுப்பாளர் இங்க வந்தபோது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஏப்ரல் 2வது வாரம் தேர்தல் நடக்கலாம்னு அவர் சொன்னார். அப்ப அவர் சொன்னது ஓரளவுக்கு உண்மையா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நிச்சயமா இன்னும் ஒரு 17ஆம் தேதி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை தேர்தல் கமிஷன் வெளியிட போறாங்க. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி வாக்குலயே கூட தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எவ்வளவு விரைவில் இவங்க பதிவு பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பதிவு பண்ணிடலாம். அப்ப பதிவு பண்ணிய கட்சியா இருக்கலாம். சுயேட்சை சின்னம் வாங்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். அது கூட விரைவான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு. தேங்க்யூ.